எனக்கும் இந்த மாதிரி லெட்டர் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி லெட்டர் போடுறியா? எந்த மாதிரி லெட்டர்? இல்லனா என் குணத்தை பாராட்டி சொல்ற மாதிரி. அடேங்கப்பா, அவருக்கு இன்னைக்கு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கீங்களா? இப்படி விதவிதமா சமைக்கும் போதுதான் மறந்துட்டு போயிடுவாரு. என்ன பண்றது? சாப்பாடு நல்லா இல்லைன்னு வச்சுட்டு போயிட்டாரோ என்னவோ. ஆமா, என்னால நம்பவே முடியல. எப்பவும் வெயிட் பண்ணுவோம்ல. ஹலோ மேடம், உங்களுக்கு எந்த மாதிரி நெக்லஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி. மேடம், இங்க நல்ல ரெஸ்டாரண்ட் எங்க இருக்கு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு டயட்ல இருக்கும்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஒருவேளை சாப்பிடலன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். வந்து வாங்கினதுக்கு நன்றி. இங்க லஞ்ச் இருப்பது எங்கே, அது எங்கே? நேரம் குறைவா இருக்கு, சீக்கிரம் சாப்பிடணும். இந்த சாதா லஞ்ச் பாக்ஸே ஓகே தான். நான் உடனே வண்டியை எடுத்துடுறேன். மன்னிச்சிடுங்க, நான் இப்ப போயாகணும். நில்லு. நீங்க வீட்ல மறந்து வச்சுட்டு வந்த லஞ்சை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க. அது உங்க ஆபீஸ்ல இருக்குப்பா. நன்றி, நாம வீட்ல சந்திப்போம். எங்க எங்க ரீலியே அசிஸ்டன்ட் மேனேஜர் சார், இந்தாங்க. உங்ககிட்ட இருக்கா? நாங்க இந்தாங்க சார். அப்பாடா, இப்ப நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடலாம். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இடியே ஆனாலும் தாங்கி. உங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி. சாப்பாட்டுக்கு நன்றியா? எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? ஆமா. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? தயாரிச்சு தரேன். சாக்லேட் நல்லா இருக்குமா, ரெட் பீன் நல்லா இருக்குமா? எனக்கு ரெட் பீன் தான் பிடிக்கும். பிரமாதம். சாக்லேட்டுக்கு பதிலா ரெட் பீன் உள்ள இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டே இருங்க. முடியாது. காசு கபேவ்ல இதுதான் பழைய கடை. அதனால என்ன இப்போ? இந்த கடைக்கு நிறைய வரலாறுலாம் இருக்கும் ஷின்சான். ஏன் இன்னும் பழைய மிஷினையே வச்சிருக்கீங்கன்னு எங்க அப்பா கிட்ட கேட்டப்ப உங்க அப்பாவுக்கு அந்த கடையை மூடி வைக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா உன்னோட கனவு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்க அப்பாவுக்காக அந்த கடையை பாத்துக்கோயேன். அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்படியே பழைய இப்படி மாறிடுவாரு. என்ன சொல்ற? எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா? அப்ப நீங்க வர மாட்டீங்களா? அது இன்னைக்கு காசு கம்பவே காப்பாத்த நாம. வியாபாரமே இல்லாத இந்த கடையை நாம தான் காப்பாத்த போறோம். கடைக்கு வாடிக்கையாளர்களை வர வைக்கணுமா? அதுவும் நல்ல யோசனை தான். நீக்கு இதுவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்பா. அவ கூட விளையாடுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இதுல இதை சாப்பிட்டு பாப்போம். என்ன சொல்ற கஜாமா? ஆமாமா. அப்படின்னா நீயே வாங்கி கொடுக்கல. எனக்கும் ஒண்ணு வாங்கி கொடுக்கறியோ? உங்ககிட்ட லைசென்ஸ் இல்லாதனால இன்னைக்கு காரை நான் தான் ஓட்ட போறேன். சரி மிட்சி. நமக்கு ஆஹா, என்னோட பர்ஸ் இங்க இருக்கு. ஃபிளாஷ்பேக். கிடைச்சிடுச்சு, என்னோட பர்ஸ் கிடைச்சிடுச்சு. பசங்களா, நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஹோட்டல்ல அப்பா தானே பில்ல பே பண்ணணும். ஏன்னா அவர் பர்ஸ் தான் கிடைச்சிருச்சு. ஆமா, பர்ஸே தொலைஞ்சிருக்கலாம். இங்க பாருங்கம்மா, நல்லா காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அது சரி, என் கதை முடிஞ்சது. நீங்க எல்லாருமே எனக்கு ஒரு லெட்டர் போடுங்க. என்ன லெட்டர் போடணுமா? இதோ இப்பவே ரெடி பண்ணிடுறேன். எங்க அதை காட்டு பாப்போம். மாஸ்டர் நெனிகோன். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் எனக்கு லெட்டர் எழுதுங்க. மசாவ் சாயங்காலம் அதை என்கிட்ட ஒப்படைச்சிருவேன். முடிவு பண்ணிக்காதப்பா. வணக்கம்மா. நான் ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். குடு. நட்பு வாழ். இந்தப்பா, இதுக்கு தான் பாவம் கொடுத்த லெட்டர்ஸ். அதை கொண்டு போய் எங்க வீட்டு போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுடு. குடுப்பா, நான் அதை உள்ள போடுறேன். அதுக்கு நீ கொஞ்சம் குனிஞ்சு நிக்கணுமே. ஹே மசா. சந்தோஷம்.
வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு கசாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனை விட்டு 3 வருஷமா பிரிஞ்சிருக்கிற மாதிரி தான் கதை. ஷின்சான் நனோகோ அக்காவுக்கு எழுதுற மாதிரி ஒரு அன்பான கடிதத்தை எழுதணும். அப்ப சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஆங்கிள் லெட்டர் எழுதி நீங்க என் வீட்டுக்கு கொண்டு வாங்க. கிளம்பு, காத்து வரட்டும். கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.